மத்திய அரசு ரிலீஃப் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ கப்பல் நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த பிரச்சனை இருக்கிறதுனால வேறு ஒரு மாற்று பாதையை தேர்ந்தெடுத்து போகிறாங்க. அதனால் ஏற்றுமதியாளருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, சரக்கு கட்டண உயர்வு, அதுக்கடுத்து இந்த வார் ரிஸ்க் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இசிஜிசியில் பே பண்ண வேண்டியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சரக்கு போய் சேர்றதில் அதிக தாமதமாகுது. ஸோ இது ரொம்ப முக்கியம். அதிக தாமதமானுச்சு அப்படின்னா பையருக்கு அதை விற்று நமக்கு பணம் கொடுக்கறதுக்கும் தாமதமாகும். ஸோ அதையும் நாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இந்த 3 பாயிண்ட் ஒரு ஏற்றுமதியாளருக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு சுமையாக இருக்குது. ஸோ இந்த பொருளாதார சுமையை தீர்க்கிறதுக்கு 497 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஒரு 500 கோடியாக ஒதுக்கியிருக்கலாம். அது என்ன 497ன்னு எனக்கு தெரில. சரி, ஓகே. இது எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி பொருளாதார சுமை இப்போ சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 3 பாயிண்ட். இதனால் ஏற்றுமதியாளருக்கு நஷ்டம் ஏற்படாமல் இருக்கணும். ஸோ ஏற்றுமதி அபாயத்தை குறைச்சி அந்த வர்த்தகத்தை அப்படியே தொடரணும். அதில் ஒரு பிரேக் விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த நிதியை ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் ரிலீஃப். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சரக்கு கட்டண மானியம், ஃப்ரைட் சப்சிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெருக்கடிக்கு முன்னாடி நாம் எக்ஸ் அப்படின்ற அமௌண்ட்டு கட்டியிருக்கோம். இப்போ நெருக்கடிக்கு அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்றத கட்டியிருக்கோம். ஸோ அந்த ஒய்க்கான அமௌண்ட்டை அரசு மானியமாக கொடுக்குது. அது இசட் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மானியத்தை எப்படி பெறுறது அப்படின்னா, டிஜிஎஃப்டி போர்ட்டலில் போயிட்டு நாம் ஷிப்பிங் பில் ஆஃப் லேடிங்லாம் அதிலலாம் அப்லோட் பண்ணணும். டிஜிட்டலாக அப்லோட் பண்ணி நம்ம கூடுதலாக எவ்வளோ பே பண்ணியிருக்கோமோ அப்படின்றதையும் அந்த ரசீதையும் அப்லோட் பண்ணும்போது நமக்கு டைரெக்டாக அந்த சப்சிடி கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் சப்போர்ட். இந்த போர் நடக்கிற பகுதிக்கு அந்த பகுதி வழியாக ஒரு கப்பல் போச்சு அப்படின்னா, நம்ம இசிஜிசி மாதிரியான காப்பீட்டு நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணணும், வார் ரிஸ்க் ப்ரீமியம்னு ஒன்று போடுவாங்க. ஸோ அப்படி வார் ரிஸ்க் ப்ரீமியம் போடும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதையும் நாம் திருப்பி வாங்கிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரிலீஃப் திட்டத்தில் கூடுதலாக அந்த ப்ரீமியம் தள்ளுபடிக்காக தொகையை ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் இசிஜிசியில் போயிட்டு இதை அவைல் பண்ணிக்கலாம். நேரடியாக அங்கே போய் அப்ளை பண்ணி இதை அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வேறு சில பிரச்சனைகள் நமக்கு உண்டு. என்னென்னா, கிரெடிட் பீரியட். நம்ம ப்ரீஷிப்மெண்ட் லோனோ அல்லது போஸ்ட் ஷிப்மெண்ட் லோனோ, பேக்கிங் கிரெடிட் மாதிரி ப்ரீஷிப்மெண்ட் லோனோ போஸ்ட் ஷிப்மெண்ட் லோனோ நம்ம எடுத்திருப்போம். ஸோ அதை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நாம் கட்டணும். ஸோ அதுக்கு கூடுதல் அவகாசம் இப்போ பேங்க்கில் போய் நம்ம சூழ்நிலையை சொல்லி பேங்க் மேனேஜர்கிட்ட எடுத்து சொல்லி அந்த டைம் வாங்கிக்கலாம். ஏன்னா குட்ஸு போய் சேர்றதுக்கே லேட் ஆகுது இல்லை. ஸோ பையர் பே பண்ணவும் லேட் ஆகும். அதுக்கடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் அப்ளிகேஷன், அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஸ்கீம், இபிசிஜி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கான அந்த பீரியட் இருக்குது இல்லைங்களா. ஸோ இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்றது கட்டாயம். ஸோ அதை அதுக்கு எந்த ஒரு கூடுதல் விண்ணப்பமும் இல்லாமல் அதை ஆகஸ்ட் 31, 2026 வரைக்கும் கவர்மெண்ட்டே நீடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அதில் ஒன்றும் அப்ளிகேஷனில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ செலவு கட்டுப்பாடை பொறுத்தவரையில் சரக்கு கட்டணத்துக்கு மானியம் கிடைக்குது, இசிஜிசி காப்பீட்டு ஆதரவு கிடைக்குது. அதனால் வார் ப்ரீமியம் ரிஸ்க்கை நம்ம அந்த சுமையை குறைக்கிறாங்க. ஸோ வங்கி கடன் அதனோட டைம் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால நமக்கு கேஷ் ஃப்ளோவில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த ஏபிசிஜி அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஸ்கீம்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஆகஸ்ட் கடைசி வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பெனிஃபிட்ஸ். இது எந்த நாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னா, குறிப்பாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அதுக்கடுத்து சவுதி அரேபியா, ஈரான், இந்த மாதிரி நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது ஏற்றுமதி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இதில் இந்த பெனிஃபிட்லாம் அவைல் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதில் எல்லா டாக்குமெண்ட்டுமே டிஜிட்டலாக தான் நம்ம அப்லோட் பண்ணணும். ஷிப்பிங் பில், அதுக்கடுத்து பிஎல் எல்லாம் நம்ம டிஜிட்டலாக அப்லோட் பண்ணணும். இன்வாய்ஸ் காப்பி, பேக்கிங் லிஸ்ட் எல்லாமே அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இதில் நாம் ஷிப்மெண்ட் இந்த பிரச்சனையை ஆரம்பத்துக்கு முன்னாடி நாம் என்ன மாதிரி அதே கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆச்சு, ஸோ இப்போது நமக்கு எவ்வளவு தூரம் கட்டணம் அதிகமாக செலுத்தியிருக்கோம் அப்படின்ற ப்ரூஃபையும் காமிக்கணும். இல்லை நம்ம ஷிப்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஷிப்பிங் கம்பெனிஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும்னு நமக்கு ஒரு ரசீது போட்டாங்கன்னா அந்த ரசீதையும் நாம் அப்லோட் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு ப்ரூஃப் அவங்களுக்கு காமிக்கணும். ஸோ இதெல்லாம் மேனுவலாக வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க,
நமக்கு அந்த மானியத்தை வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி கடன் கால நீட்டிப்புக்கு நம்ம பேங்க் அப்ரோச் பண்ணிக்கலாம். இந்த ரிலீஃப் திட்டத்தை பற்றி உங்களுக்கு மேலும் எதுவும் சந்தேகம் வருது, நான் நேரடியாக போய் என்னை விளக்கம் கேட்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபியோவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரீமியத்தை அவைல் பண்ணுறதுக்கு டிஜிஎஃப்டி போர்ட்டல் மூலயமா நம்ம அவைல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முன்னாடியே பார்த்தோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்க, எக்ஸஸாக வந்து பே பண்ணியிருக்கீங்க, கவர்மெண்ட் ஒரு 497 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அந்த அந்த இதை வந்து பெனிஃபிட்டை நீங்கள் அவைல் பண்ணணும் அப்படின்னா டிஜிஎஃப்டியில் அப்ளை பண்ணி உடனடியாக அந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். இசிஜிசி மூலிமா கூட நீங்கள் அந்த வார் ரிஸ்க் ப்ரீமியம் அதிகமாக பே பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் திரும்ப வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.